2 நண்பர்கள் ஒன்றா படித்தாங்க. படிப்பு முடிஞ்சதும் அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க. ஒருத்தர் பரம ஏழையாகவே இருந்தார், இன்னொருத்தர் துவாரகாபுரியினுடைய அரசனாக மாறினார். பரம ஏழைக்கு சுசீலை அப்படிங்கக்கூடிய மனைவியும் 27 குழந்தைகளும் இருந்தது. குழந்தைகளுடைய பசியை போக்குறதுக்காகவாவது நீங்கள் உங்கள் அரச நண்பர்கிட்ட உதவி கேட்கலாம்ல அப்படின்னு ஏழை நண்பருடைய மனைவி சொன்னா. ஏழை நண்பரும் அரச நண்பரை பார்ப்பதற்காக துவாரகாபுரிக்கு கிளம்பினார். அரச நண்பரை சந்தித்தார். 2 பேரும் சந்தித்த உடனே அரச நண்பர் ஏழை நண்பரை கட்டி தழுவிக்கிட்டார். எனக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டார். ஏழை நண்பர் மடியில் கட்டி வைத்திருந்த உணவுப் பொருளை அரச நண்பர்கிட்ட கொடுத்தாரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டாரு. அவர் சாப்பிட ஏழை நண்பருடைய வீட்டில் செல்வம் கொழித்தது. இந்த கதையை கேட்டோடனே குசேலர் கிருஷ்ணர் கதை தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. குசேலர் கிருஷ்ணருக்கு சாப்பிட கொடுத்தது என்ன? இந்தியன் ரைஸ் ஃப்ளேக்ஸ், அதாவது அவல். அந்த அவலை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் மக்கள் தங்களோட நீண்ட பயணங்களின் போது சாப்பிடுவதற்கான உணவுப் பொருளாக அவலை தான் மூட்டையாக கட்டி கொண்டு போயிருக்காங்க. கெட்டு போகாது, சத்து மிக்கது, எப்பேற்பட்ட பசியையும் போக்கக்கூடியது, அடுப்பு இல்லாமலேயே சமைச்சு சாப்பிடலாம். ஆக அவல் தான் பயணிகளுக்கான உணவாக இருந்திருக்கு. இன்னைக்கும் சமைக்காமல் உண்ணத்தகுந்த உணவுப் பொருட்களில் முதலிடத்தில் இருக்கிறது அவல் தான். அதே மாதிரி அவலை வைத்து செய்யும் சமையல், அது இனிப்போ காரமோ காலை உணவோ மத்தியான உணவோ எல்லாமே வெகு சுலபம். நம்மோட பாரம்பரிய உணவான அவல்ல அவ்வளவு சத்துக்கள் கொட்டி கிடக்குது. அதுவும் சிவப்பு அரிசியில் தயாராகும் சிவப்பு அவல் அல்லது சம்பா அவல்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. என் கூட கீதா ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவல் பர்பி. அவல் பர்பி, இது இந்த மைசூர் பாகு, தேங்காய் பர்பி அந்த மாதிரி வரும் இல்லையா? இது அவல்ல செய்யறது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? அவல், பாசிப்பருப்பு, வெல்லம், முந்திரி பருப்பு, நெய். இப்போ நம்ம அவல் பர்ஃபி செய்யலாமா? செய்யலாம். ஓகே. முதல்ல பாசி பருப்பு போட்டிருக்கீங்க இல்லையா? இதை நல்லா செவக்க வறுக்கணுமா? நம்ம எடுத்துடலாமா? ஓகே. இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்து வச்சுக்கிட்டோம், அவலும் எடுத்து வச்சிருக்கோம். இதை ரெண்டையும் மிக்சியில் திரிக்கணும் இல்லையா? திரிச்சிடலாமா? தனித்தனியாக திரிக்கணுமா? சேர்த்தே போட்டு திரிச்சிடலாம். சேர்த்தே போட்டு திரிச்சிடலாம். முதல்ல பாசிப்பருப்பு போட்டுடலாமா? அடுத்தது அவல் இல்லையா? இதோட என்ன சேர்க்க போறீங்க? ஏலக்காய். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சரி. பாசி பருப்பு வருத்தம், அதோட அவலும் ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது வெள்ளைப்பாகு காய்ச்ச போறோம். வெள்ளைப்பாகு காய்ச்ச போறோம். திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சுக்கணும் இல்லையா? இப்போ அவல் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வெல்லமும் எடுத்துக்க போறோம் இல்லையா? வெல்லம். இதுக்கு ஏதாவது பதம் வரணும் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? கம்பி பதம் மாதிரி கம்பி பதம் முன்னாடி எடுக்கணும். கம்பி பதத்துக்கு முன்னாடி நம்ம சேர்த்துறணும் இல்லையா? சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். போடட்டுமா? போடலாமா? கிட்டத்தட்ட பர்ஃபி ரெடி ஆயிடுச்சா? இப்போ தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாமா? கொஞ்சம் போதுமா?
இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிடுச்சு. தட்டில் மாற்றலாமா? மாற்றலாம். அடுப்பு அணைச்சிக்கங்க. இப்போ அவல் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே முந்திரி பருப்பை போடு. இது சூடு ஆறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 20 நிமிஷம். ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷத்துக்கு பிறகு தான் நம்ம அப்படியே கட் பண்ணி டேஸ்ட் பார்க்க முடியும் இல்லையா? அவல் பர்ஃபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூடு ஆறின பிறகு தான் டேஸ்ட் பார்க்க முடியுமா? நாமளும் ஒரு 20 நிமிடம் காத்துட்டு இருக்கலாம். சில உணவுப் பொருட்களுக்கு நீண்ட தெளிவான தீர்க்கமான வரலாறு சொல்லலாம். சில உணவுப் பொருட்களுக்கு ஓரளவுக்கு வரலாறு சொல்லலாம். இன்னும் சில உணவுப் பொருட்களுக்கு அனுமானமாகத்தான் நம்ம ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கும். இந்த மூன்றாவது வகையை சேர்ந்தது தான் இந்த அவல். நெல்லிலிருந்து தான் அவல் வந்தது. நெல்லினுடைய பூர்வீகம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இந்த வகையில் பார்த்தா அவலினுடைய பூர்வீகமும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான். கீதா ஸ்ரீனிவாசன் கைவண்ணத்தில் நம்ம அவல் பர்ஃபி செஞ்சுருந்தோம். அது சூடு ஆறுறதுக்காக வச்சுருந்தோம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? இப்போ சூடு ஆறி இருக்கு. நம்ம இதை பீஸ் பண்ணி கட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் பார்க்கலாம் இல்லையா? சரி, இப்போ பீஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். அவல் பர்ஃபி நமக்கு ரெடி ஆயிருச்சு. நான் இப்போ அதை டேஸ்ட் பார்க்க போகிறேன். அவல் பர்ஃபி அந்த பாசி பருப்பு அவலினுடைய ஃப்ளேவரோடு சேர்ந்து அசத்தலாக இருக்கு. இந்த அவல் எப்படி தயாரிக்கப்படுது? பொதுவாக அவல் தயாரிக்க புழுங்கல் அரிசியை தான் உபயோகப்படுத்துறாங்க. முதல்ல நெல்லை 2 அல்லது 3 நாட்கள் ஊற வைக்கிறாங்க. அப்புறமா சுடுநீரில் சில நிமிடங்கள் வேக வைத்து வடிகட்டுறாங்க. அப்புறமா அதை இரும்பு சட்டியில் சூடு செய்து வெடிக்க செய்யறாங்க. அதற்கு பிறகு கனமான மர உருளி கொண்டு அழுத்தி எடுக்கிறாங்க. அதுல இருந்து உமியை பிரிச்சு எடுத்தா அவல் தயார். இந்த அமிழ்த்தி எடுக்கும் செய்முறையில இருந்துதான் அவல் என்ற பெயரே வந்திருக்குது. அதுவும் கைக்குத்தல் அவலுக்கும் அதுல இருக்கக்கூடிய சத்துக்களுக்கும் ஈடு இணையே கிடையாது. இன்றைக்கும் மத்திய பிரதேசத்தின் மால்வா பகுதி மக்களின் காலை உணவாக அவல் தான் இருக்கு. அவலை பால் சர்க்கரை சேர்த்து கலக்கியோ லேசாக எண்ணெய் விட்டு வறுத்தோ முந்திரி ஏலம் மற்ற பருப்புகள் சேர்த்தோ சாப்பிடுவது அவர்களுடைய வழக்கமாக இருக்கு. இதே போல நம்ம தமிழ்நாட்டுல அவல்ல பால் ஊற்றி சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ நெய் சேர்த்து சாப்பிடும் வழக்கம் உள்ளது. இதை கேரளாவில் அவல் நனைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதில் நேந்திரம் பழ துண்டுகளை வெட்டி போட்டு சாப்பிடுவது அவர்களுடைய வழக்கம். அவலோடு முந்திரி நெய் வெல்லம் கடலை தேங்காய் திருவல் எல்லாம் சேர்த்து வறுத்து செய்வதை கேரளாவில் அவல் விளையச்சதுன்னு சொல்றாங்க. தஹிச்சிரா இது நேபாள மக்களுக்கு விருப்பமான சிற்றுண்டி. அவலோடு தயிரும் வாழைப்பழமும் சர்க்கரையும் சேர்த்து செய்யப்படுவதுதான் இந்த தஹிச்சிரா. அவலை தண்ணியில நனைச்சு அதோட எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் உப்பு சர்க்கரை மிளகுதூள் சேர்த்து செய்யப்படுவது சிண்டே பேஜா. இது பெங்கால் மக்களோட கைவண்ணம். இதே மாதிரி கொஞ்சம் காய்கறி எல்லாம் கலந்து சிண்டே புலாவ் என்ற அவல் புலாவும் செஞ்சு சாப்பிட்றாங்க. இதே அவல் புலாவை மராத்தி மக்கள் சற்றே வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றாங்க. அதற்கு பேரு கண்டா போகா. இப்படி இந்தியா முழுக்க அவல் பல்வேறு இன மக்களால பல்வேறு விதங்கள்ல பயன்படுத்தப்படுது. என் கூட இருக்கிறது மிஸ்ஸஸ் காவேரி நாராயணன். வணக்கம்மா. வணக்கங்க. என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு அவல் லட்டு பண்ண போறேங்க. அவல்ல லட்டு. ஆமா. அவல் லட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவல் உடச்சக்கல்ல சக்கரை அதை பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணது. ஆமா பண்ணது. தேங்காய் துருவல். ஓகே. இது முந்திரி நெய் ஏலக்காய் பவுடர். ஓகே. இப்போ முதல்ல என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் அவலை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போறோம். பொடி பண்ணிடலாம். ஆமா. பண்ணிடலாமா? ஓகே. சரி. இப்போ முதல்ல இதை சலிச்சிடலாமா? சலிச்சிருங்க. போதுமா? இப்போ நம்ம அவலை நல்லா திரிச்சு சலிச்சு வச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன அரைக்க போறோம்? அடுத்து உடச்சக்கல்லையே உடச்ச கடலையே அரைக்க போறோம். போடலாமா?
நம்ம அவலை திரிச்சு சலிச்சு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி உடச்சக்கல்லையும் இதை திரிச்சு சலிச்சு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு தேங்காய் துருவலை வறுத்துக்கு எடுத்துக்கணும். நெய் போட்டு வறுக்க போகிறோம் இல்லையா? அடுப்பு பற்ற வைக்கலாமா? ஆமாம், பற்ற வைக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரணும் இல்லையா? ஆமாம். அதோட எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதை எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ முந்திரியை நெய் போட்டு வறுக்க போகிறோம் இல்லையா? கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி வறுக்க போகிறோம். முந்திரியை போட்டு பொன்னிறமாக வர வரையும் வறுத்துட்டு இப்போ இதே எடுத்து வச்சுட்டு நெய்யை சூடு பண்ணிக்கணும். நெய்யை சூடு பண்ணிக்கணும். ஆமாம். சரி. இப்போ நெய்யை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாமா? இறக்கி ஓரமாக வச்சுக்கோங்க. சூடாக இருக்கு. இதோட என்ன சேர்க்க போறீங்க? இப்போ சர்க்கரை சர்க்கரை சேர்க்கலாமா? அவ்வளோத்தையும் போட்டுடலாமா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சரி, போதுமா? இப்போ அந்த பொட்டுக்கடலை ஆமாம், அவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி சலிச்சது மொத்தத்தையும் போட்டுடலாம். இப்போ ஏலக்காய் பொடி இல்லையா? ஏலக்காய் பொடி. இப்போ தேங்காய் நம்ம தேங்காய் முந்திரி எல்லாமே வறுத்தது இல்லையா? இது அவ்வளோத்தையும் சேர்த்துடலாமா? கொஞ்சமாக சேர்க்கணும். போதும். முந்திரியும் கொஞ்சம் சேர்க்கணுமா? இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமா? முந்திரி. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நல்லா. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெய்யை ஊற்றி நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதான். உருட்டி வச்சிட வேண்டியதான் இல்லையா? ஆமாம். இந்த சூட்லேயே பிடிச்சிடணும். ஆமாம். இது எப்படி ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும்? ஒரு வாரத்துக்கு கிட்ட போகும். ஏன்னா எதுவுமே தண்ணி சேர்க்கல இல்லையா? அதனால ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். தேங்காயும் நல்லா வறுத்துட்டோம். அதனால அதை கெட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும். ஆமாம். நெய் பத்தலைனா கூட நம்ம எவ்வளோக்கு வேணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அதுவே இறுகிடும். ஓகே. நெய் பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சம் காய்ச்சி நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவை பண்ணிக்கலாம். மிஸ்ஸஸ் காவேரி நாராயணன் கைவண்ணத்தில் அவல் பொரிகடலை லட்டு ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ டேஸ்ட் பார்க்கணும் இல்லையா? பார்த்துடலாமா? ஓகே. அவல் பொரிகடலை லட்டு டேஸ்ட் பார்க்குறேன். ஆஹா, அவல் பொரிகடலை லட்டு அசத்தல். அல்முதல் அல்லது அம்முதல் என்ற சொல் அமுக்குதலை குறிக்கும். அப்படி அம்மும் கருவிதான் அம்மி. இப்படி அம்முதல் என்பது கூட இடித்தலின் ஒரு வகைதான். இந்த அம்முதலின் சுருக்கம் தான் அம்மல். இந்த அம்மலின் சுருக்கம் அமல். இந்த அமலின் திரிபு தான் அவல். நெல்லை அம்முதல் மூலமாக கிடைக்கும் பொருள் அவல் அப்படின்னு விளக்கம் சொல்லலாம். இந்த அவலை ஆங்கிலத்தில் பீட்டன் ரைஸ் அல்லது ஃபிளாட்டன்ட் ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. என் கூட மிஸ்ஸஸ் சித்ரா பாலசுப்ரமணியம் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? அவல் புட்டு செய்ய போறேன் சார். அவல் புட்டு இல்லையா? அவல் புட்டுக்கு தேவையான பொருட்கள் அவல், வெல்லம், தேங்காய், முந்திரி, ஏலக்காய், உப்பு சிறிதளவு, நெய், தண்ணி, அவ்வளோதான். சரி, நம்ம இந்த அவல் புட்டை இப்போ செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். முதல்ல நம்ம அவலை வறுத்துக்கணும். அவல் வறுக்கணும்.
மீடியம் ஸ்டீமில் தான் வறுக்கணும், ஏன்னா ஹையாக வச்சுட்டா காந்தி போயிடும். டக்குன்னு இதாகிடும். இது பதம்ங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அந்த கலர் வந்து பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வரும், அதுதான். அதுதான் பதம். அதுக்கு மேலே விட்டுறக்கூடாது, கறியிடும். போதுமா? இதை நம்ம கிண்ணத்தில் இப்போ அவலை நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அது சூடு ஆறணும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போறோம்? ஏலக்காய் இல்லையா? பொரிச்சு எடுத்து அதையும் வெறும் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறீங்க. அது வந்து வாசனைக்காக. இது லேசா பண்ணா போதும். லேசா ஒரு நிமிஷம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? நெய் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துக்கணும். ஓகே, நெய் போட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்க போறோம். கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி. இதுவும் பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக தான், ஸ்டீம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே. இந்த பதம் வந்தோன்னே எடுத்துக்கணும். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போறோம்? மீதி இருக்கிற நெய் இதில் ஊற்றி ஊற்றிக்கிறோம் இல்லையா? இப்போ தேங்காய் நம்ம சேர்க்க போகிறோம், துருவன தேங்காய். இதுவும் பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துட வேண்டியது. கொஞ்ச நேரம் வறுக்கணும், ஏன்னா கெடாமல் இருக்கும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா வறுத்துக்கிறீங்க, அந்த ஈரத்தன்மை இல்லாமல் பண்ணுறதுக்காக. இப்போ அவல் நம்மளுக்கு சூடு ஆறிடுச்சா பாருங்க, ஆறிடுச்சு இல்லையா? நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவலை திரிச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து ரவை பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. இதோட உப்பும் தண்ணியும் இதில் சேர்க்க போறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறீங்க. உப்பை தண்ணியில் கரைச்சிடுறீங்க ஒன்று சேர்றதுக்காக. இப்போ உப்பு தண்ணி கரைச்சதை அதில் தெளிச்சுக்கிறீங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கலந்து. அது ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணுவீங்க? இதை ஒரு வாணலியில் தண்ணி வச்சுட்டு துணியில் ஆவியில் வேக வைக்கணும். ஓகே. இது வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி. இந்த மாதிரி ஒரு துணியில் நீங்கள் இந்த உப்பு தண்ணி தெளிச்ச அவல் பொடி இல்லையா, சுற்றிடுறீங்க. சுற்றிட்டு இது அப்படியே உள்ளே வச்சிடுறது தான். இதையும் ஒரு மூடி போட்டு மூடிடுறீங்க. இது எவ்வளவு நேரம் வேகணும்? 10 minutes. ஒரு 10 நிமிஷம் வேகணும். இந்த அவல் புட்டு செய்யறதுக்கு இந்த அவல் வேகணும், வேக வச்சிருக்காங்க. 10 நிமிஷம் ஆகுமா? நாமளும் 10 நிமிஷம் காத்துட்டு இருக்கலாம். அவல் உடலுக்கு வலிமை தருது, தேவையற்ற கொழுப்பை நீக்கி உடலை வலிமையாக்குது, இரத்த சோகையை போக்குது. அவலில் கலோரிகள் அதிகம், தவிர கார்போஹைட்ரேட், புரதம், சர்க்கரை, ஃபைபர், சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே இதுல இருக்குது. அவல் பித்தத்தை குறைக்கும், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவற்றை குணமாக்கும். இப்படி அவலினுடைய மருத்துவ பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அரிசி அவல் தவிர சோள அவல், கம்பு அவல், ராகி அவல் எல்லாம் கூட கிடைக்குது. அவலினுடைய பெருமைகளை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அவல் கடல் அளவு நல்லது. அவல் வேக வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். திறந்து பாருங்க. இப்படி எடுத்து பார்த்தோம்னா திரியா வரும். திரியா வரும். வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? சரி, இப்போ எடுத்துடலாம் இல்லையா? ஆமாம். எடுத்து ஒரு பவுலில் போட்டு இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க முக்கால் அளவு ரைட், முக்கால் அளவு நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கிறோம். இந்த வேக வச்ச அவலை கட்டி எதுவும் இல்லாமல் வடைச்சி விட்டுக்கணும், நல்லா உடைச்சி விட்டுக்கணும். அது வந்து உதிரியாக வரதுக்காக. சரி,
இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இன்னும் 2-3 நிமிஷம். அதுக்குள்ளே என்ன பண்ண போறீங்க? இந்த உடச்சி விட்டதில் ஏலக்காய், தேங்காய், முந்திரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் அவலை நல்லா உடச்சி விட்டுட்டு அதில் ஏலக்காய், வறுத்த ஏலக்காய், அதோட நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய், முந்திரி இப்போ சேர்ப்பீங்களா? முந்திரியும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான பதம் வந்துடுச்சு. அவல் புட்டு ரெடி. ஓகே, அவல் புட்டு சுட சுட ரெடியாக இருக்கு. டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஆஹா, அவல் புட்டு அட்டகாசமாக இருக்குங்க. அந்த அவல் நல்லா வெந்திருக்கு. அதோட அந்த தேங்காய் துருவல், வெள்ளைப்பாகு, ஏலக்காயினுடைய வாசனை, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்ந்து அவல் புட்டு அட்டகாசம். இன்னைக்கு நீங்க பார்த்த உணவும் வரலாறும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். மீண்டும் மற்றொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன்.